அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காலம் பொன் போன்றது, காலம் உயிர் போன்றது, காலம் கடவுள் போன்றது. இப்படியெல்லாம் காலத்தை வரையறுக்கின்ற அளவிற்கு காலத்தின் உண்மையான மதிப்புதான் என்ன? இந்த பதிவில் அதைத்தான் பார்க்க போகிறோம். ஒரு சிறிய கதையுடன் இந்த பதிவினை தொடக்கலாம். ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்கிறார். எந்நேரமும் சதா அவர் பணம் சேர்ப்பதிலேயே குறியாக இருக்கிறார். ஒரே ஒரு வியாபாரத்தை மட்டும் அவர் நம்பி இல்லை, பல தரப்பட்ட வியாபாரத்தை அவர் பண்ணுறார். அவரோட ஒரே ஆசை கோடி கோடியாக பணத்தை சேர்க்கணும், பல சொத்துக்களை வாங்கி குவிக்கணும். ஒரு நாள் எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு கால் மேலே கால் போட்டு தான் சம்பாரித்த எல்லா சொத்தையும் அனுபவிக்கணும். அதுக்காக தான் இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போவே அவருக்கு வயசு 50 ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு எதுலேயுமே நிறைவு பெறலை. ஒரு நாள் இதே போல் அவர் வியாபார நிமித்தமாக கிளம்பிக்கிட்டு இருக்கார். திடீர்னு அவருக்கு பின்னாடி யமதர்மராஜா வந்து நிற்கிறார். தம்பி, பூமிக்கு வந்த உன்னோட டைம் முடிஞ்சிடுச்சுப்பா, வா, நாம் இப்போ மேலுலகம் போக வேண்டிய டைம் வந்துடுச்சுன்னு கூப்பிடுறாரு. உடனே அந்த பணக்காரருக்கு பயங்கர ஷாக். என்னடா இது, இன்னும் 1-2 வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்துட்டு ஒரே அடியாக எல்லாத்தையும் விட்டுட்டு என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணலான்னு நினச்சினே. என்னுடைய பிஸ்னஸ் காரணமாக என் ஃபேமிலி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு என் ஃபேமிலியோட ரசித்து இந்த உலகத்தையே ரசித்து நான் வாழணும்னு ஆசைப்பட்டனே, அதுக்குள்ளே என் டைம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு வருத்தப்பட்டு யமதர்மராஜா கிட்ட போய், ஐயா, எனக்கு 1 மணி நேரம் கடன் தாங்க, எனக்கு கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக என்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துக்குங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு யமதர்மராஜா, தம்பி, நீ இதை விட அதிகமாக கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் என்னால் 1 மணி நேரம் உனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, எனக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க, என் குடும்பத்தை ஒரு டைம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் யமதர்மராஜா, 10 நிமிஷம்லாம் தர முடியாதுப்பா, ஆல்ரெடி டைம் ஆகிட்டே இருக்கு, வா சீக்கிரம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரே 1 நிமிஷம் தாங்க, என் டைரியில் நான் கடைசியாக சில வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக எழுதிட்டு வரேன் அப்படின்னு கேட்குறாரு அந்த பணக்காரர். சரி, வா வா, 1 நிமிஷம் எடுத்துக்கோ, டக்குன்னு வான்னு சொல்லி யமதர்மராஜாவும் பர்மிஷன் கொடுக்குறாரு. அந்த பணக்காரர் எழுதுறாரு அந்த டைரியில், காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது. என் அன்பு உறவுகளே, இன்றைக்கி நீங்கள் இழந்த பணத்தை திரும்பவும் சம்பாரிச்சிக்கலாம். இன்றைக்கி உங்கள் ஹெல்த்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா, அதை கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். உங்களுடைய உறவுகளில் ஏதோ பிரச்சனையா, கண்டிப்பாக அதுக்கு தீர்வு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்கள் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் நினச்ச வீடோ காரோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆழ் மனசை மாற்றுறது மூலயமா, ஸ்மார்ட் ஒர்க் மூலயமா, நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் மூலயமா நீங்கள் கண்டிப்பாக அதை அடைய முடியும். ஆனால் நீங்கள் எவ்வளவு தான் ஆரோக்கியமான மனிதராக இருந்தாலும், பணம் படைத்தவராக இருந்தாலும், பிரைம் மினிஸ்டரே ஆனாலும், உங்களுடைய பதவி, பணம், பலம், இப்படி எது மூலமாகவும் நீங்கள் இழந்த நேரத்தை, காலத்தை வாங்கவே முடியாது. இன்றைக்கி ஃப்ரைடேவாக இருக்கலாம், ஆனால் இது போன வார ஃப்ரைடே கிடையாது. இன்றைக்கி பகல் 12 மணியாக இருக்கலாம், இது இன்றைக்கி 12 மணி தான், நேற்று 12 மணி கிடையாது. வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம், வெற்றியாளர்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தோல்வியாளர்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் டைமை செலவு பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, முதலீடு செய்கிறீர்களா, இதை சுய பரிசோதனை செய்யணும். வாழ்க்கைனா என்னங்க? இந்த பூமியில் நம்ம எவ்வளவு காலம் இருக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. காலம் ஈக்குவல் டு தான் நம்மளுடைய லைஃப். அப்படிப்பட்ட அற்புதமான காலத்தை நாம் செலவு பண்ணுறோமா இல்லை முதலீடு செய்கிறோமா அப்படின்றத நம்ம அடிக்கடி சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பல குரூப்பில் இருக்கலாம், நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணலாம், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டெய்லியுமே ரீல்ஸ் போடலாம். இது எல்லாமே உங்கள் பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்களா, உங்கள் முன்னேற்றத்திற்காக பண்ணுறீங்களா, புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக பண்ணுறீங்களா, உங்கள் அறிவை வளர்த்துக்கிறதுக்காக பண்ணுறீங்களா? இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது நீங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, முதலீடு செய்கிறீங்க, உங்கள் முன்னேற்றத்திற்காக முதலீடு பண்ணுறீங்க. அதே சமயம் ஊரில் என்ன கதை நடக்குது, உலகத்தில் என்ன கதை நடக்குது, அது எனக்கு தெரியணும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவோ ஹீரோயின்ஸ் லைஃப்லையோ குடும்பத்துலையோ என்ன கதை நடக்குது அது எனக்கு தெரியணும். ஒரு 4 கமெண்ட்டில் யூடியூப்பில் போயிட்டு ஒரு 4 பேரை பற்றி தப்பாக பேசணும், அதுக்காக தான் நான் இந்த சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
நீங்கள் டைமை, உங்களுக்கு கிடைச்ச இந்த பொன்னான காலத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த கதையில் வரக்கூடிய பணக்காரருக்கு பணம் மட்டும்தான் நோக்கம். லைஃப்பில் அவர் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த சக்ஸஸை நோக்கி, அந்த வெற்றியை நோக்கி அவர் போகக்கூடிய அந்த பாதையை அவர் என்ஜாய் பண்ணல. சக்ஸஸ்க்கான அந்த ப்ராசஸை அவர் என்ஜாய் பண்ணலை. அட என்னங்க நீங்கள், அவர் பணத்தை தானே சேர்த்தாரு, அது எப்படி டைம் வேஸ்ட் ஆகும்? பணம் சேர்க்கறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என் அன்பு உறவுகளே, உண்மையான ஆனந்தமான வாழ்க்கை அப்படி என்பது பணம் வேண்டும், நல்ல ஆரோக்கியமான உடல் வேண்டும், நம்மளுடைய ஃபேமிலிக்காக நம்ம டைம் தரணும். நீங்கள் வெற்றியை நோக்கி போகின்ற பாதையில் தோல்வி வந்தாலும் துவண்டு போகாமல் அடுத்த அடி எடுத்து வைக்கிற தைரியம் வேணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும். மனிதர்கள் எல்லாமே ஒரு மனித பிறவியை எடுத்து இந்த பூமி என்கிற கண்காட்சியை பார்க்க ஒரு டூர், சுற்றுலா வந்திருக்கோம். இந்த சுற்றுலாவோட டைம் முடிஞ்சதும் திரும்ப நம்ம வந்த இடத்துக்கே போக வேண்டிதான். இப்படி பூமியை சுற்றி பார்க்க டூருக்கு வந்த நாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வந்த இடத்த அணுவாக ரசித்து நிறைவாக ஆனந்தமாக எல்லா விதத்துலேயும் பிரம்மாண்டமாக வாழ்ந்தும் இந்த டூரை முடிக்கலாம். இல்லைப்பா, ஏதோ ஒரு கடமைக்கு நான் இந்த டூருக்கு வந்துட்டேன், ஒவ்வொரு நாளாக நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த டூர் முடிஞ்சதும் ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் என்னோடய டூரை முடிச்சுப்பேன் அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம். சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. வாழ்க்கை என்பது ஒரு ஆடுகளம், மைதானம், நாம் விளையாடக்கூடிய கிரவுண்ட். வெற்றியாளர்கள் களத்தில் இறங்கி அந்த மேட்ச்சில் ஆடுறாங்க. ஒரு டைம் தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப லாஸ்ட் டைம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அதை சரி செஞ்சு நல்லா பயிற்சி பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் ஆடி வின் பண்ணுறாங்க, சக்ஸஸ் அடைகிறாங்க, வெற்றி பெறுறாங்க. அதே வாழ்க்கை என்னும் ஆடுகளத்தில் தோல்வியாளர்கள் ஆடியன்ஸாக இருக்காங்க, பார்வையாளர்களாக மட்டுமே இருக்காங்க. இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு கேட்ச் பிடிச்சிடுறாங்க அப்படின்னும் போது ஆடியன்ஸ் தலையில் கை வச்சு ரியாக்ட் பண்ணலாம். ஒரு 6-4 அடிக்கும்போது நல்லா கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணலாம். என்னதான் ஆடியன்ஸ், பார்வையாளர்கள் ரியாக்ஷன் கொடுத்தாலும் அவங்களால அந்த போட்டியின் தன்மையை, அந்த போட்டியில் நடைபெறக்கூடிய விஷயங்களை மாற்றக்கூடிய சக்தி ஆடியன்ஸுக்கு கிடையாது, பார்வையாளர்களுக்கு கிடையாது. அது யார்கிட்ட இருக்குன்னா களத்தில் இறங்கி ஆடுறாங்களே அவங்க கிட்ட தான் இருக்குது. வாழ்க்கை என்பது ஆடுகளம். களத்தில் இறங்கி தொடர்ந்து ஆடுபவர் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தோல்வியை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. தன் திறமை மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். தன் திறமையை தொடர்ந்து மெருகேற்றி கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து தன் வாழ்க்கையில் முன்னேறி பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தொடர்ந்து வெற்றியாளர்களாகவே இருக்கிறார்கள். அதுவே தொடர்ந்து தோல்வியை சந்திக்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு டைம் தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி வந்துட்டா கூட வாழ்க்கை மீதும் சூழ்நிலை மீதும் அடுத்தவர் மீதும் பழியை போட்டுவிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வெற்றியாளர்கள் ஆடுவதை வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு காலத்தை கழித்து விடுகிறார்கள். கடைசி வர இவர்கள் பார்வையாளர்களாகவே இருந்து விட்டு போய்விடுகின்றனர். என் அன்பு உறவுகளே, உங்கள் லைஃப்பில் மாற்றம் வருவதற்காக இன்னும் எத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்க? இன்றைக்கே முடிவு பண்ணுங்கள். களத்தில் இறங்கி ஆட போகிறீங்களா, இல்லை ஓரமாக நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு கைத்தட்டி வாழ்க்கையை முடிச்சிக்க போகிறீங்களான்னு. மீண்டும் சொல்கிறேன் என் அன்பு உறவுகளே, காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள், காலம் உள்ள போதே விழித்துக்கொள் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி.